दूंगा जब डालेगा। आज ही आएगा, ये वायरल हो जाएगा। ஒரு சிறப்பான ஒரு போட்டி தொடரோடு உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தெரியும் வெளியில அதே போன்று ஜீவோலி ஆகிய இரண்டு கலைகளோடு போட்டிகளோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் இப்பொழுது மொத்தமாக 71 அன்பான வேண்டுகோள். ஜீவோலி விளையாடுகளுடைய மேலதிக விளையாடு வீரரை தொடர்பு கொள்ளுமாறு அன்பு படுகிறோம். உங்களுடைய பேர் விவரங்களை தேவைப்படுகிறது. தயவு செய்து ஜீவகொலி விளையாடுகளுடைய மேலதிக விளையாடு வீரரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். படிக்கின்ற விஷயமாக अभी 2 आदमी और आए हुए हैं, पुराना है मैं यहाँ पे अभी मैं किधर जाऊँगा मालूम नहीं, वहाँ भेज देगा तो फिर खत्म है खेल। पानी अजीब इधर बेटे के घर को गया था ना, उधर में बेटे के भाई ये मेरे को बहुत डिस्टर्ब कर रहा है। ஆரம்ப ஜோடியாக ஹேலன் மறுபடியும் பெம்சான் ஆரம்ப ஜோடியாக 77 ஓடுகள் வரவேண்டும். சேர்ந்து பார்க்கிறோம். ரைட் மோது சைலே ரேடியோஸ்ல பந்து வச்சு பிறகு சிறப்பான மணிகவும் சிறப்பான வைட் பந்தில் ஜீஸ்கா நேய் கொண்டிருக்கிறார். மணிகவும் பந்து முடியல ஆபீஸாக கண்டிருக்கிறார். பந்து நகர மோடியில் பந்து நிறைவேற்றதற்காக ஆபீஸ் இப்பொழுது இலக்கமேடு ஆபீஸாக கண்டிருக்கிறார். பந்து பார்க்க வேண்டும். डिस्टर्ब कर रहा है यार, फिर इधर आ गया देखो यार. மேடு பந்து முடியல பிரதான நகர மோடியில் ரைட் மோது சைலே பந்து நிறைவேற்றதற்காக பிரதான பங்கேற்கிறாக ஜீசான் பந்து வைக்கிறார். ஆபீஸ் இணை மத்தியஸ்தராக நாலி பவுலபி ஆகியோருடைய கலைஞர் சார்பில் ஜாதரடிய வழியில் தெரிவு செல்கின்றோம். மொத்தமாக 71 ஓடுகளை பெற வேண்டும். பந்து பார்க்கலாம். இந்த போட்டியில் ஜீவ ஒளி விளையாடுகளை வெற்றியை தனதாக்கிக் கொள்வதற்காக மொத்தமாக 71 ஓடுகளை பெற வேண்டும். போட்டியில் பார்க்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அடுத்த போட்டி 11 பந்தசை போன்று IRCC ஆகிய 2 போட்டிகள் சந்திக்க இருக்கட்டும். நாளை IRCC விளையாடுகளை வெற்றியை தனதாக்கிக் கொள்வதில் கள்ளத்தடுப்பு ஈடுபட காத்திருக்கிறது. அட்வான்ஸ் வாழ்த்துக்களை 2 அடிகளுக்கும் வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான அமைந்திருக்கிறது. எந்த ஓட்டவனுமே பெற முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. எக்கச்சக்கமான அதாவது பேஸ்புக் வழியாக சமூக வலைத்தளமாக இடந்திருக்கின்ற கடற்கரை சர்வதேசமாக இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கு இலங்கை திருநாட்டில் இருந்து கூடிய போட்டியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக भुगतना पड़ेगा यकीनन, क्या छोड़े तो मैच भी छोड़ना पड़ेगा। अरे यार हमारे कॉन्फिडेंस में भी दामी को भी लगेगी। अरे गोदी बता बॉल यार ஜோடியாக களத்தில் வேண்டும். 71 ஓடுகள் பெற வேண்டும். மிகவும் உலகமான இலக்குகள் கிட்டத்தட்ட சிறப்பான முறையில் 6 ஓடுகளை தரதாரிக்காக அதிரடியாக அட்டகாசமான முறையில் அடுத்த அதிரடியாக ஆடியிருக்கிறார். தரதாரிக்காக சிறப்பான முறையில் சிறப்பான துட்டுப்பாடு முறை என்று வர்ணிக்கலாம். நிச்சயமாக பொறுத்து பார்க்க வேண்டும். தலை சிறந்த 2 கலவுகள் ஒன்று போடன் ஒன்று களமிறங்கி கலக்கிக் கொண்டிருப்பதை பார்க்க கூடியதாக இந்த போட்டியில் கத்தார் மணியில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கலையங்கள் விரல் விட்டு கூட வரிசைகளே முன்கூட்டி இருக்கக்கூடிய கலைகள் சாப்பாடு கழகம் கிரிக்கெட் சமரை நடத்தி கொள்ள எக்கச்சக்கமான அனுசரணையாளர்கள் பிரதான தெரியும். முழுமையான அனுசரணையோடு இந்த போட்டி மிகவும் பிரம்மாண்டமான முறையில் மின் ஒளியில் இந்த போட்டி இன்று நாளிலே இடப்பட்டுக் கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்க வேண்டும். மீண்டும் 10 முடியல 10 பார்க்கலாம். வானில் மழை பெய்கின்றது இல்லை. இப்பொழுது ரசிலுக்கு வாழ வேடிக்கையை காட்டிய பலம் இருக்கிறார். சிறப்பான முறையில் அழகான முறையில் ரசிலு கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய போட்டியாக நிலையிலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஏராளமான மகிழ்ச்சிகரமான ரசிகர்கள் தன்னுடைய ஆதரவு கரங்களை நீட்டிக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதோ இந்த போட்டியை பொறுத்தவரை கிரிக்கெட் 10 புள்ளிகள் சொல்லப்படுத்திருக்கிறது. நிச்சயமாக மிகையாகாது. விண்வெளியிலே மிகவும் பிரம்மாண்டமான போட்டி தொடரோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமுறையிலே ஜீவோலியாக ஹெலன் அடுத்த 2 சிக்ஸர்களை பொறுத்து பார்க்கலாம். ஒரு ஆன்டி சிக்ஸ் மாறிவிடுமா பொறுத்து பார்க்க வேண்டும். பந்து வீச்சாளர் நான் சலித்தவரல்ல, என்னால் சிறப்பான பந்துகளை நகர்த்த முடியும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று முறையிலே மீண்டும் நகர முறையில் பந்துகளை நகர்த்தலுக்காக பிரதான மத்திய ஜீசானை கடந்த பண்ணம் ரைட் ஓவர் திசையிலே பந்துகளை நகர்த்தலுக்காக தயார் கொண்டிருக்கின்றார். சிறப்பான பந்து வீச்சு பார்க்க வேண்டும்.
ஒரு ஓட்டங்கள் மாத்திரம் இரண்டாவது ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நிச்சயமாக மொத்தமாக 16 ஓட்டங்கள் பட்ட நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மற்றொரு பந்து நிறைவுக்கு வந்திருக்கு. மொத்தமாக முதலாவது பந்து வீச்சு பிரதி நிறைவுக்கு வந்திருக்கு. பள்ளியில் மொத்தமாக 16 ஓட்டங்களுக்கு இந்த விக்கெட் மூலமாக ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். பொறுத்தது பார்க்க வேண்டும். விடுப்பு சர்வதேச மற்றும் ஏராளமான என்னுடைய முகப்பத்த வாயிலூடாக ஏராளமான அன்பு நெஞ்சுகள் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கு பேரு வாயிலாக கூற முடியாது காலம். ஏராளமான எக்கச்சக்கமான உறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது பந்து நிறைவுக்கு மேலே மொத்தமாக 16 ஓட்டங்களுக்கு 80 விக்கெட் மூலமாக ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 24 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 55 ஓட்டங்கள் பெற வேண்டும். 24 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 55 ஓட்டங்கள் பெற வேண்டும். 24 அதாவது 4 பந்துகள் மீதமாக இருக்கிறது. 24 பந்துகள் மொத்தமாக 24 பந்துகளுக்கு 55 ஓட்டங்கள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்கலாம். இது லக்ஸரி சேவா காகருடைய முழுமையான அனுசரணையில் கிடைத்த வாய்ப்பு. என்னையும் ஒரு அறிவிப்பாளராக இந்த நாளில் இணைத்திருக்கிறார்கள். மனம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கத்தார் மண்ணில் நடக்கக்கூடிய முதலாவது பிரமாண்டமான ஒரு கிரிக்கெட் தொடராக இருக்கிறது. எனவே இந்த ஆண்டுக்கான பெரும் மாபெரும் கிரிக்கெட் தொடராக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 இலங்கை அணிகள் பங்கு பெறக்கூடிய பெருந்திலான அனுசரணையாளர்களை கொண்ட போட்டியாக இந்த நாளிலே இந்த தெரியும். இந்த போட்டியை பார்த்து ரசித்து உற்சாகப்பட்ட எங்களுடைய அன்புக்குரிய ஏராளமானவர்கள் வரை தந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை லெமன் ஸ்டார் விளையாட்டு காத்து சார்பில் நன்றிகள். மீண்டும் சிறப்பான பந்து போச்சு டெக்னிக் முறையை பந்தில் வீசியிருக்கிறார். எந்த ரோடுகள் பெற முடியவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜீசான் ஏதோ ஒரு ஆலோசனை வழங்கி பார்க்கலாம். நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு ஒயிட் பந்து ஜீசான் மூலமாக அறிந்து கொண்டும் ஒயிட் பந்து தந்திருக்கிறார். ஜீசான் பிரதான மத்தியஸ்தாக நாளில் லவசாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தலை சிறந்த விளையாடு வீரர் ஜீசான். இன்னும் மத்தியஸ்தாக நளின் மௌலவி இருவருக்கும் எங்களுடைய சிறப்பான்றிய நன்றிகள். இரண்டாக மாறியிருக்கிறது. அந்த ஓட்டங்களோடு அணியின் முதலுக்கு மதமாக कब से मिले नहीं है, एक बार मिल के आता हूँ जाके, उसके साइकिल में आ गया काम नहीं था. 19 ஓட்டங்கள் பட்ட நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 80 விக்கெட் இல்லாமல் 71 ஓட்டங்கள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்கலாம். இரண்டாவது பந்து வீச்சு பிரதி ரினோஸ் பந்தினை நகர்த்திக் கொண்டிருக்கின்றார். வழக்கமான ரினோஸ் ரைட் மோவல் திசையில் பந்தினை நகர்த்திக் கொண்டிருக்கிறார். ரினோஸ் சிறப்பான பந்து பொறுத்து பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டீப் கவர் திசையில் இருக்காது பந்து பொறுத்து வர வேண்டும். राउंड डालता है उसको ओवर बोल रहे हैं. ஒரு ஓட்டங்கள் மாத்திரமே. மிக சிறப்பான முறையில் ஒரு ஓட்டங்கள் மாத்திரமே. இப்பொழுது நேரத்தை சரி பார்த்துக் கொள்வோம். சரியாக நேரம் கட்டார் சரியாக 8 மணி. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே 10 மணி 30 நிமிடம் ஆகிய இலங்கை மண்ணை பாவங்களும் சர்வதேச நேர்களை பார்த்த இலங்கையை தற்பொழுது சிறப்பான முறையில் பந்து சமாளிக்கிறது. மீண்டும் ஒரு ஒயிட் பந்து பிரதான மத்தியஸ்தர் ஜீசானின் மூலம் அறிந்து கொண்டோம். அடுத்த ஒயிட் பந்து ஜீசானின் மூலம் அறிந்து கொண்டோம். பார்க்கலாம். அதனை அடுத்த போட்டி லெபன் பிரதர்ஸ் அதே போன்று அயாசிஸ் ஆகிய தலை சிறந்த 2 கலங்கள் சிறப்பான பந்து வீச்சு சிறப்பான பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஒயிட் பந்தாக மாறி இருக்கிறது. நிச்சயமாக எக்கச்சக்கமான ஒயிட் பந்துகள் இருந்து வருகிறது. ரினோஸ் டென்ஷன் பதட்ட நிலை பொறுத்து பார்க்கலாம். மிக காப்பால ரிபாஸ் ஏதோ ஒரு ஆலோசனை இருக்கின்றார். பொறுத்து பார்க்க வேண்டும். கத்தார் மண்ணிலே நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கிரிக்கெட் சமர் லக்ஸரி சேவா காகருடைய முழுமையான அனுசரணைக்கு இது போல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெட்டுமரன் அணிக்கு 3000 ரூபாய் ரொக்கப்பட பரிசு கத்தார் ரியால். இரண்டாவது அணிக்கு 2000 ரூபாய் கத்தார் ரியால் ரொக்கப்பட பரிசு உங்களுக்காக பெருமதியான பரிசுகள் காத்திருக்கிறது. நாட்டு ரூபாய் பார்த்தால் லட்சக்கணக்கான பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அத்தனை பரிசுகளும் தட்டி செல்லக்கூடிய அந்த வீரனை போடுகின்ற வெற்றி அணி யார் என்றுதான் நாளை தினம் உங்களுக்கு தெரியும். நாளை தினம் இந்த போட்டி இரவு 8 மணிக்கு மிகவும் மின்னொளியில் இடம்பெற காத்திருக்கிறது. அத்தனை அன்புக்குரிய உறவுகளையும் அன்பு எங்களுடைய கிரிக்கெட் சொந்தங்களையும் அழைத்துக் கொண்டு கூடும் நீங்கள் கொடுக்கிற அன்பும் ஆதரவும் தான் இந்த போட்டியை திறன்பட கொண்டு சில ஊதி சக்தியாக அமைந்திருக்கிறது. சிறப்பான எந்த ஓட்டுகள் பெற முடியவில்லை. சிறப்பான டெக்னிக் முறையில் சிறப்பான முறையில் ரினோஸ் பந்து வைத்திருக்கிறார். இலகுவான முறையில் பந்து நகர்த்திருக்கின்றார் ரினோஸ் அணிக்காக.
துடுப்பான முறையிலே ஏலன் Oh my God. तो दिखेगा ही नहीं, बहुत ये है ना, स्पीड आता है तो बैट के साथ में चल जाता है। அப்படி பந்துபடி தயாராக கொண்டிருக்கின்றார் घूम रही है। ரினோஸ் துடுப்பான முறையிலே ஏலன் சிறப்பான பந்து வச்சு பட்டு பார்க்க வேண்டும். கால் காப்பிட பந்து பண்ண நிச்சயமாக நினைக்கின்றேன். பொறுத்து பார்க்கலாம். மறுபடி பந்து நிரப்புக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக இப்பொழுது புள்ளி கணிப்பீட்டு பட்டியலில் கணினி மூலம் டிஜிட்டல் மூலமாக தந்து கொண்டிருக்கின்றோம். 23 ஓட்டங்களுக்கு 80 விக்கெட் இல்லாமல் 24 ஓட்டங்களுக்கு 80 விக்கெட் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பதினெட்டு பந்துகள் 47 ஓட்டுகளை பெற வேண்டும். 18 பந்துகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு 47 ஓட்டுகளை பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான லைவ் மூலமாக என்னுடைய பேஸ்புக் அதே போன்று லெவல் ஸ்டார் பேஜ், அதே போன்று ஏராளமான சிறப்பு காணொலி மூலமாக நேரலை மூலமாக எடுத்து வந்திருக்கின்றோம். ஏராளமான கடல் கடந்து இங்கு சர்வதேசம் இருக்கக்கூடிய உறவுகள் போட்டியை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை மாத்திரமல்ல, ஏராளமான உறவுகள் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் வேண்டும் என்பதை எங்களுடைய சிறப்பு தாண்டிய நன்றிகளை இப்படியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். कितना भी बड़ा तुम पोस्ट करते, तुम्हारे पास बस नेट होना चाहिए। मैं कहता हूँ 1-1 घंटे का मैच हम लोग 16 ओवर कितना घंटा 5 ओवर 30 मिनट आता है, 30-35 मिनट ज़्यादा से ज़्यादा। वासिफ 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 अगर मैं और भी करीब लगाऊं तो और भी अच्छा புதிய பந்து வீச்சராக வாசிம் நடத்திருக்கிறார். அப்போது பார்க்கலாம், வாசி புதிய பந்து வீச்சராக வாசிம் கலந்து ரைட் போது சிறப்பாக நடத்திருக்காங்க. சிறப்பாக பார்க்கலாம். நிச்சயமாக பிடிநிலை அழகான முறையிலே சிறப்பான முறையிலே சிறப்பான களத்திற்குள்ள நிச்சயமாக ஏலன் ஆட்டம் முடிந்து கலந்து முடிகிறாங்க. ஆக்கிங் பிச்சு ஆங்கிலத்தை கூறார்கள். மைதானத்தை முடிவு இந்த காட்சியை நாங்கள் பார்த்துக்கொண்டோம். புதிய துடுப்பாட கூட அந்த இடத்திற்கு போயிருக்காங்க. मार खाने वाला कौन सा? புதிய துடுப்பாளராக கபில் கலந்திருக்கிற இலக்கம் 03 சீருடை அணிந்த படம் கபில் தர கொண்டிருக்கிறார். கடந்த போட்டிகளே சிறப்பான முறையில் தனது அணிக்காக ஆடுகளத்திலே மிகவும் சூரசமாக தன்னுடைய அணியை வெற்றி செல்வதற்கு உறுதுணையாக இந்த கபில் மீண்டும் நடந்திருக்கப்பட்டு பார்க்க வேண்டும். கடந்த போட்டி ஜீவனில் ஆடுகளுக்கான போட்டி சமநிலையிலே நிறைவுக்கு வந்திருந்தது. பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் அந்த தர கொண்டிருக்கிறார். अभी रेडी हुआ கத்தார் நாட்டிலே வெள்ளிக்கிழமை விடுமுறை நாட்டில் நடக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான கிரிக்கெட் சமரோடு உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மின்னொலியின் மூலமாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் வந்து தரப்பட்டிருக்கிறார். பொறுத்து பார்க்க வேண்டும். புதிய திருப்பான பேர் கபில், வலது கை துடுப்பான பேர் ரைட் பேட்ஸ்மேன் வரைக்கக்கூடிய கபில் நடந்திருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு. மீண்டும் ஜீசான் மூலமாக எடுத்துக் கொண்டு பிரதான மத்தியஸ்தர் வைட் பந்து அணியை தந்திருக்கின்றார். மீண்டும் ஜீசான் வைட் பந்து அணியை தந்திருக்கின்றார். பொறுத்து பார்க்க வேண்டும். ஜீசான் வைட் பந்து அணியை தந்திருக்கின்றார். பொறுத்து பார்க்கலாம். இப்படி கண்ணடி நோக்கி செல்ல வேண்டிய முறையிலே இருபத்தி 6 ஓட்டங்கள் பட்டியலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நன்றி ஜீசான். 26 ஓட்டங்கள் பட்டியல் ரைபாஸ் இது ஒரு ஆலோசனை. விக்கெட் காப்பாளர் ரைபாஸ் ஆலோசனை வழங்கி மனமிருக்கிறார். ஆப்ஷன் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ரினோஸ் மறுமுறையிலே இப்படியான பந்துகளை ஒன்றால் வீச முடியும் என்பது ஒரு அவருக்கான முழுமையான ஒரு ஒத்தாசம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொறுத்து பார்க்க வேண்டும். அந்த கிரிக்கெட் விளையாடுவதற்கு அந்த நட்பு ரீதியில் என்ற சொன்னால் நிச்சயமாக ஆலோசனை மிகவும் நமக்கு தேவையான விடயங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறப்பாக துடுப்பாட்டம் பொறுத்து பார்க்கலாம். இந்த பந்து எந்த ஓட்டங்கள் பெற முடியவில்லை கபிலின் மூலமாக.
மீண்டும் பந்து புள்ளி தரப்படுகிறார். சிறப்பான முறையில் அழகான விளையாட்டாளர்கள் பொறுத்தது பார்க்க வேண்டும். சிறப்பான ஒரு 4 கோடுகள் கிடைக்கிறது. மிட்விக்கெட் திசையில் தடை பந்து 4 கோடுகள் கிடைத்திருக்கிறது. அழகான முறை ஸ்டைல்ஸ் மூலமாக தடுக்கின்றார். நிதானமாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகான முறையிலே அந்த பந்தை உத்தியோகபூர்வமாக டெஸ்ட் பண்ணி அழகாக சிறப்பான முறையில் எடுத்திருக்கிறார். 4 ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. அந்த 4 ஓட்டுகளோடு அணிமதற்கு மொத்தமாக இப்போது 30 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். கணனி முறையை டிஜிட்டல் முறையில் பார்த்தால் இப்பொழுது 30 ஓட்டங்களை இப்பொழுது கலை மூலமாக எங்களோடு ரிம்டான் அடிக்கடி ஸ்கோர் விவரங்களை தந்து கொண்டிருக்கிறார். இருவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போன்று ரிஃபான் உங்களுடைய மகத்தான சேவைக்கு வேண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் சிங்கள மொழியில் எங்களோடு எங்களுடைய நன்றியை பணியிலே நாங்கள் தெரிவித்துக் காலை பணியில் இணைந்திருக்கின்ற அத்தனை எங்களுடைய சிரேஷ்ட பணியிலே ஈடுபட்டு கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை நேரங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். மீண்டும் சிறப்பாக ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அழகான பிடியெடுப்பு, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பதட்ட நிலையும் இல்லாமல் அழகான நிலையில் அந்த பிடியெடுத்திருக்கின்றார். 10 விக்கெட் மீண்டும் கான்பிடன்ஸ் கடந்தபடி விளையாடுகின்ற பேச்சு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தை நிற்பதற்காக மற்றும் ஒரு புதிய துடுப்பாடு வீரராக ஆடுகளம் நுழைந்து கொண்டிருக்கின்றார். ஆடுகளம் நுழைந்து கொண்டிருக்கின்றார். துசியை பற்றி கூற வேண்டும். கத்தார் மணியிலே ஏராளமான போட்டிகளில் பார்த்திருக்கின்றோம். இளம் வீரராக இருந்தால் கூட அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சைஸ் இருக்கும். அந்த சைஸில் பெருமைக்குரிய அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் மூலமாக அடுத்தாடிய நாங்கள் ஏராளமான ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களை என்னுடைய அறிவிப்பு பாலிலே கணித்திருக்கும் வல்லவர்களிலே அந்த ரிவர்ஸ் மூலமாக அதாவது பந்து வீச்சாளர்களை திணறக்கூடிய திசையை திருப்பி அணியக்கூடிய முறையிலே ஆடக்கூடியவர் தான். மீண்டும் எழுதற்கு நாம் வந்து பார்க்கலாம். இந்த போட்டி தொடர் எவ்வாறு அவருக்கு அமைவது பார்க்க வேண்டும். காரணம் 71 ஓட்டுகள் பெற வேண்டும். கடினமான ஓட்டு பொறுத்து பார்க்கலாம். கிரிக்கெட் பொறுத்தவரை உங்களாலும் எங்களாலும் இறுதி வாய்க்கு கூற முடியாது. மீண்டும் 10 முறையை சாரை கொண்டிருக்கிறார் புதிய பந்து வீச்சாளர் 23 ஆட்டமிழக்கூடிய வாய்ப்பாக பொறுத்து பார்க்கலாம். இல்லை பிடி நழுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறப்பான களத்தடுப்பு சிறப்பான ஒரு களத்தடுப்பு பந்து வேகத்திலே துசி இலகுவான முறையிலே அந்த பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பாக முயற்சிக்கும் நாங்கள் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 சிரேஷ்ட வீரர்களும் ஒன்றுக்குடன் களமிறக்கி அந்த பந்தை தடுக்க போதும் பந்து அவரை முந்திவிட்டு போயிருந்தது. ஆனால் கூட வாழ்த்துக்கள் சகோ, உங்களுடைய களத்தடுப்புகளுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுத்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பந்துகள் மாத்திரமே எஞ்சிருக்கிற இந்த பந்து ஓரிலே பிரதான மத்தியஸ்தராக ஜீசான், இணை மத்தியஸ்தராக நலின் மௌலவி சிறப்பாக இல்லை இப்பொழுது 6வது இலக்கொண்டு ஆடியிருக்கிறது. பிடி நழுவப்பட்டு சிறப்பாக பார்த்தால் அழகான கொண்டிருந்த சிறப்பாக தொட்டுப்பாடு துசியின் மூலமாக இளம்பியர் வந்த பகுதியிலே தனக்கு 6 ஓட்டுகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த 6 ஓட்டுகளோடு அணிப்பதற்கு மொத்தமாக டிஜிட்டல் முறையில் கண்ணனி மூலமாக போட்டுகளை நாங்கள் பார்த்தால் 12 பந்துகளை மாத்திரமே 34 கோடிகள் பெற வேண்டும். 12 பந்துகள் 34 கோடிகள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்கலாம். 12 பந்துகள் 34 கோடிகள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்க வேண்டும். 2 அணிகளுக்கும் தேவையான பக்கம் இரு பக்கம், அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. அதே போன்று 2 பக்கமும் இருக்கிறது. பொறுத்து பார்க்க வேண்டும். தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் அதாவது துடுப்பாட வீரர்களை உள்ளடக்கிய களமாக இந்த நாளில் அதாவது டெசி ஒரு எதிர்பார்த்த பக்கம் விளையாட்டு வீரராக தன்னுடைய அணிக்காக ஒத்தாசை வழங்குகிறார். பந்து பார்க்க வேண்டும். அதுபோன்று 12 பந்துகள் 34 கோடிகள் பெற வேண்டும். போட்டு பார்க்கலாம். அதேபோன்று பந்து வீச்சு பிரதி எடுத்துக்கொண்டார். ப்ளூ லைன் கல்வியுடைய இப்பொழுது புதிய பந்து வீச்சாளராக விக்கெட் காப்பாளராக இவ்வளவு நேரம் கடமையாட்டியா ரிபாஸ் மீது பந்து முறைக்கு திரும்பி இருக்கின்றார். இது ஒரு மாற்றங்கள் அதாவது அணியின் தலைவருடைய ஒரு யுகமாக இருக்கலாம். நிச்சயமாக ரிபாஸ் இப்பொழுது பந்து வீச்சில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பந்து பார்க்க வேண்டும். ரைட் அப் ஓவர் திசையில் பந்தினை நகர்த்துவதற்காக பிரதான ஐடியா நகர முனையிலிருந்து மேலும் இளம் துடுப்பாட வீரர் துசியை கடந்த துசி எதிர்பார்க்கப்பட்ட சிறந்த துடுப்பாட வீரர் தெரியும் ரிவர்ஸ் ஸ்வீப் மூலமாக அதிரடியாக எத்தனை போட்டிகளை நாங்கள் கண்மணி பார்த்திருக்கின்றோம். பொறுத்து பார்க்கலாம். மேலும் துடுப்பாட மணியில் சார கொண்டிருக்கின்றார். மடிக்கும்பம் பந்துகளை சார கொண்டிருக்கின்றார். ரிபாஸ் துடுப்பாட மணியில் துசி சிறப்பான பந்து வீச்சு டொட்போலாக அமைந்திருக்கிறது. அதாவது மட்டையில் விளிம்பில் பட்டுப்படாமல் நேடிய விக்கெட் காப்பால் கரங்களில் பந்து கொண்டிருக்கிறது. சிறப்பான பந்து வீச்சு பிரதி என்று வர்ணிக்கலாம். விஷயமாக
கத்தார் மணியை நகக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட்டர்களோடு சந்து கொண்டிருக்கிறோம். லக்ஸரி சேவாக் அவருடைய முழுமையான அனுசரணைக்கு இந்த ஆண்டுக்கான மிகவும் பிரம்மாண்டமான கிரிக்கெட்டராக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏராளமான அனுசரணையாளர், அதே போன்று 14 இலங்கை கலைஞர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கலைஞர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கத்தார் மண்ணிலே தலை சிறந்த கலைஞர்களோடு உங்களை நாங்கள் கிரிக்கெட் சமூகம் வந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான போட்டு பார்க்கலாம். அதாவது சொல்லக்கூடிய ஆபிஸ் மேலிஸ் என்ற பந்து எந்த ரோடு பெற முடியவில்லை, தடுமாறி கொண்டிருக்கிறார். புசி என்ன செய்வது என்ற ஒரு டென்ஷன் பதட்ட நிலை இருக்கிறது. பொறுத்து பார்க்க வேண்டும். எனவே பொறுத்து பார்க்கலாம். 34 கோடிகள் பெற வேண்டும். எஞ்சிருப்பது 10 பந்துகள் 34 கோடிகள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்கலாம். இரண்டு அணிகளுக்குமே வாழ்வா சாவா என்ற போட்டி நிலையில் இருக்கிற ஏராளமான எக்கச்சக்கமான எங்களுடைய கடல் கடந்த சர்வதேச உறவுகள் முகமுறையிலாக இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகள் தெரிவிக்கிறோம். வீடு பலகான துடுப்பாட்டம் போட்டு நான் கூறியது போது அழகான முறையிலே உண்மையிலே தேவையான நிலைகளை 6 ஓட்டங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். துசி நான் கூறிக்கொண்டிருப்பது இதுதான், அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரங்களில் அழகான முறையிலே ஸ்டைல்ஸ் மூலமாக சிறப்பான முறையாக தாண்டி இருக்கின்றார். துசி அந்த 6 ஓட்டங்களை ஆறுதல், அதாவது அணி வெற்றி பெறப்பட்டால் கூட அணிக்கு ஒரு ஆறுதலை, தனது ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கின்றார். இந்த நேரங்களிலே பொறுத்து பார்க்க வேண்டும். சிறப்பான முறையிலே ஒரு கடை கிரிக்கெட் சமூகங்கள் கொண்டு இப்பொழுது காலநிலை சிறப்பான ஒரு காலநிலையாக மாறி இருக்கிறது. இப்பொழுது கத்தாரின் நீளம் சரியாக 8 மணி 14 நிமிடம் ஆகிக்கொண்டிருப்பதிலே உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஐடியல் பாடசாலை மைதானத்திலிருந்து மின் ஒளியிலே இந்த போட்டி மிக பிரமாண்டமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பான பந்து, சிறப்பான பந்து பார்க்க வேண்டும். 4வது இடங்களை தாண்டி பந்து இல்லை, சிறப்பான கள்ளத்தண்டு பந்துகளில் ஓட்டு பரிமாற்றங்கள் ஒன்றாக மாறுகிறது. 2 ஓட்டுகளை பெற முயற்சி மாறு அவருடைய அடுத்த வீர விருப்பம் தெரிவிக்கவில்லை. தேசிய ஒரு ஓட்டுகள் மாத்திரமே என்று நிலையாடப்படுகிறது. பொறுத்து பார்க்கலாம். இன்னும் 2 பந்துகள் எஞ்சிருக்கிறது. இந்த பந்து ஒரிலே மீண்டும் ஒரு பாஸ் ஆகிற பிரதான நகரமுனையிலிருந்து ரைட் ஓவர் திசையில் பந்து நகர்த்து கொண்டிருக்கின்றார். ரைட் ஓவர் திசையில் பந்து நகர்த்து கொண்டிருக்கின்றார். பாஸ் சிறப்பாக பந்து வீச்சு. இப்போது ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு பொறுத்து பார்க்கலாம். மேலே சென்ற பந்து நிச்சயமாக இல்லை, பிடித்த அளவு குறித்தாக இருக்கிறது. ஒரு வாய்ப்புகள் கிடைக்க பொறுத்து பார்க்கலாம். ஆனால் கூட இந்த வாய்ப்பினை கண்வசப்படுத்திக் திசை பொறுத்து பார்க்க வேண்டும். அடுத்த போட்டி ஹயாத் சிசி 11 பிளஸ் ஆகிய நடிகர்கள் தயாராக இருக்குமாறு படிக்கின்றோம். சப்பர் தலைமையிலான ஹயாத் சிசி, அதே போன்று சிறப்பாக துடுப்பான 11 பிளஸ் ஆகிய நடிகர்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக பெற முடியாத ஓடுகள் பெறமையின போது துரிசரசமாக ரன் முறையில் ஆட்டம் இழந்து கலக்க முடிவு செல்கின்றார். துசி பொறுத்து பார்க்கல அந்த இடத்தை நிற்பதற்காக இனிமே மெதுவாக ஆடுகளம் நடந்து கொண்டிருக்கின்ற அடுத்த வீரரை காணக்கூடியதாக இருக்கும். பொறுத்து பார்க்கலாம். நிச்சயமாக புதிய துடுப்பாளர்களாக லெனில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆடுகளத்திலே கடந்த போட்டியிலே சிக்ஸ் திருப்பி 2 பந்துக்கு 6 ஓட்டங்கள் பெற வேண்டும் நிலையிலே ஒரு சிக்ஸர் அடித்து போட்டியை சமநிலையில் கொண்டு வந்த லெனில் இப்பொழுது இலக்கம் 998 தன்னுடைய சீரோடையிலே கணித்து கொண்டிருக்கிற பத்து பார்க்கலாம். அந்த போட்டியை பார் அவருக்கு அமையும் என்று பத்தி பார்க்க வேண்டும் என்று ஆறு பந்துகள் 25 ஓட்டுகள் பெற வேண்டும். பத்து பார்க்க வேண்டும். 2 அணிகளுக்கு தேவையான பந்து முடியலை. இஜாஸ் துடுப்பான முடியலை. 6 பந்துகள் படிக்கும் துடுப்பான முடியலை. 6 பந்துகள் 25 ஓட்டுகள் பெற வேண்டும். 6 பந்துகள் 25 ஓட்டுகள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்கலாம். 6 பந்துகள் 25 ஓட்டுகள் பெற வேண்டும். 6 பந்துகள் 25 ஓட்டுகள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்க வேண்டும். 6 பந்துகள் 25 ஓட்டுகள் பெற வேண்டும். அனுபவம் வாய்ந்த விளையாடி வீரர்கள் 2 கலைகளில் விளையாடி கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 6 பந்துகள் 25 ஓட்டங்கள் பெற வேண்டும். இப்படி பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஏராளமான மைதானம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கும் பார்க்கலாம். இல்லை பார்க்க வேண்டும். 5 பந்துகள் மீதமாக இருக்கிறது. 5 பந்துகள் 25 ஓட்டங்கள் பெற வேண்டும். 5 பந்துகள் 25 ஓட்டங்கள் பெற வேண்டும். அத்தனை எங்களுக்கு கிரிக்கெட் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை லெமன் ஷா விளையாடு சார்பிலும் எனவே உங்களுடைய அன்புக்குரிய அறிவிப்பாளர் என்னுடைய சார்பில் சில காண்டிய நடிகளை வழியிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தருணங்களில் மீண்டும் பந்து முடிய தயார் கொண்டிருக்கின்றார்.
சிறப்பான பந்து வீச்சு சிறப்பாக பொறுத்து பார்க்கலாம். இல்லை டோட் பாலாக மாறி இருக்கிறது. ஆட்டம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக இது தேவையை அற்ற ஒரு விக்கெட் இழப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொலைவிலே பொறுத்து பார்க்கலாம். இப்பொழுது மெதுவாக வெற்றியை ப்ளூ லைன் பிளாட்களத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டு போய் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொறுத்து பார்க்கலாம். 4 பந்துகள் மீதமாக இருக்கிறது. 24 ஓடுகள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்க வேண்டும். அடுத்த போட்டி மிகவும் சிறப்பான போட்டியாக அமைய இருக்கிறது. 25 ஓடுகள் பெற வேண்டும். 4 பந்துகள் 25 ஓடுகள் பெற வேண்டும். பொறுத்து பார்க்கலாம். அடுத்து புதிய துடுப்பாட வீரராக ரோஷான் களமிழந்து கொண்டிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். புதிய துடுப்பாட வீரராக ரோஷான் பொறுத்து பார்க்க வேண்டும். புதிய துடுப்பாட வீரராக ரோஷான் நுழைந்து கொண்டிருக்கிறார். பொறுத்து பார்க்க வேண்டும். 25 ஓடுகள் பெற வேண்டும். கிட்டத்தட்ட 4 சிக்ஸர்கள் அட்டகாசமான முறையில் ஆட வேண்டும். இப்பொழுது மெதுவான வெற்றியின் விளிம்புகளை தன்வசம் படுத்தியிருக்கிறது ப்ளூ லைன் பிளாட் கழகம். அடுத்த போட்டி IRCC 11 பிரதர்ஸ் பிளாட் கழகம். 2 அணிகளுமே தயாராக இருக்குமாறு அன்போடு படுத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த போட்டி IRCC 11 பிரதர் ஆகிய 2 அணிகளும் தயாராக இருக்குமாறு அன்போடு படுத்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பான பந்து வெற்றி மீண்டும் டோப் திசையை நோக்கி செல்கிற பந்து சிறப்பான கீழே தேவையான நேரங்களிலே ஒரு ஓடுகளை பூர்த்தி செய்கின்றனர். இப்பொழுது வேட்டியின் விளிம்புகளை ப்ளூ லைன் பிளாட்களை என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நேரங்களிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ப்ளூ லைன் பிளாட் கழகத்துக்கு தலை சிறந்த கழகங்கள் கத்தார் மண்ணில் இருக்கக்கூடிய கழகங்களில் விட்டு வரிசையில் தலை சிறந்த கழகமாக இருக்கிறது.